நாளிலே உங்களோடு கூட தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God has given me a rhema for you. உங்களுக்கு தேவன் ரேமா என்கிற அந்த உரைக்கப்பட்ட தனிப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு கர்த்தர் தரும்படியாய் எனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். என்னாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் முதற்கொண்டு 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். என்னாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்குமாக. பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? Is it a small thing? இது ஒரு அற்ப காரியமோ? சொல்லுங்கள், இது ஒரு அற்ப காரியமோ? ஆங்கிலத்தில் is it a small thing? இது அற்ப காரியமோ? என்னாகமத்தின் புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். அநேகர் வாசிப்பது இல்லை. இந்த என்னாகமத்தின் புத்தகத்திலிருந்து அநேக படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததான அநேக சம்பவங்களை விவரிக்கும் புத்தகம் இந்த என்னாகமத்தின் புத்தகம். கர்த்தர் மோசே என்ற ஒரு மனிதனை அவர் தெரிந்து எடுத்து அவனை ஜனத்தின் மேல் தலைவனாக்கி பார்வோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இடத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வந்து அவனை கொண்டு தம்முடைய ஜனங்களை கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்தினார். அவர்கள் காதேஸ் பர்னேயா என்கிற இடத்திலே வந்த பொழுது தேசம் எப்படிப்பட்டதோ அவர்களுக்கு ஆச்சரியம். 40 வருட காலம் வனாந்தரத்தில் அவர்கள் பயணித்து வருகிறார்கள். ஒரு கட்டடத்தை பார்க்க முடியல, ஒரு ஒரு சோலையோ தோட்டத்தையோ மரங்களையோ அவர்கள் பசுமையான எந்த ஒரு காரியத்தையும் பார்க்கவில்லை. கப்பல் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே தூரத்தில் எல்லாம் வீடுகள், கட்டடங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள், மரங்கள் இதெல்லாம் தெரியும், ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் கப்பல் ஒரு 6 மணி நேரம் கடலுக்குள்ளார போயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் போர் அடிச்சிடும். எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் சுற்றி 360 டிகிரிக்கும் தண்ணி தான் இருக்கும். ஒரு சில மரங்கள் கூட கண்ணுக்கு தெரியாது. சில நேரங்களில் அப்படியே பறவைகள் தேசம் விட்டு தேசம் புலம்பெயரும்படியாக தேசம் விட்டு தேசம் கூட்டமாய் வருவதை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரங்களிலே அந்த ஆள் காப்பாத்தி மீன் சொல்லுவாங்க, திமிங்கலம் போல இருக்கும், அப்படியே கூடவே வரும், கப்பல் கூடவே வரும். யாராச்சும் கப்பல்லேருந்து விழுந்துட்டா அந்த மீன் அப்படியே அவங்கள அப்படியே தூக்கிட்டு கரையில் வந்து போடும். இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அநேக நேரங்களில் அந்த மீனெல்லாம் தொட்டு பார்த்துருக்குறோம், வஜ்ர மீன் மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில நேரங்களிலே காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் திமிங்கலங்கள் அப்படியே விளையாடும். அதுதான் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தெரியும். வேற எதுவுமே பார்க்க முடியாது, இது என்ன காட்சிகளையும் பார்க்க முடியாது. கப்பல் அடுத்த துறைமுகத்துக்கு எதிர் துறைமுகத்துக்கு வரும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கிறது. அதே போல தான் இந்த ஜனங்கள் இப்போ கானான் தேசம் எப்படிப்பட்டதோ என்று பார்க்கும்படியாக 12 வேவுக்காரர்களை அனுப்புகிறார்கள்.
அந்த 12 வேவுக்காரர்களிலே அவர்கள் போய் தேசத்தை சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வந்து மோசேயினிடத்திலும் ஜனங்களிடத்திலும் தகவல் சொல்லுகிறார்கள். அதில் 10 பேர் சொல்லுகிறார்கள், அது நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த தேசத்தில் ராட்சதர்கள் இருக்கிறார்கள். ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். அவர்கள் மகா பெரிய நெடியவான்களாக இருக்கிறார்கள். அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்டிக்கிளிகளைப் போல உணர்ந்தோம். எங்களுக்கும் நாங்களும் அப்படிதான் உணர்ந்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு முன்னால நிற்கும் போது நாங்கள் வெட்டிக்கிளிகளைப் போல நாங்கள் உணர்ந்தோம். ஆகவே அப்படிப்பட்ட நெடியவான்களை நாம் மேற்கொண்டு அந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். 2 பேர் சொல்லுகிறார்கள், அப்படி அல்ல, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக தந்த தேசம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதினாலேயே அந்த நெடியவான்கள் எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் அவர்களை நாம் எளிதிலே மேற்கொண்டு அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த புத்தகத்திலே இந்த வார்த்தை ஆழமாய் பதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக எழும்புகிற மனுஷன் யார்? ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எந்த சக்தியும் எந்த சூழலையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு நாளும் எழும்ப முடியாது. காரணம், கர்த்தர் தேவ ஜனங்களின் பட்சத்தில் இருக்கிறவர். சத்தமா ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. If you have God on your side, any challenge that you face, that anything should be afraid of. நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவே நீங்கள் கடந்து சென்றாலும், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரையானால் அவைகளெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி செல்கிறார். 20 லட்சம் ஜனத்திற்கும் அதிகமானவர்கள் கர்த்தர் வழிநடத்தி செல்கிறார். பகலிலே மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பம் சொன்னா 20 லட்சம் பேருக்கு மேலாக அப்படியே மேகம் மூட்டம் போல இருக்குது. கர்த்தர் சீசன் நேரத்தில் அப்படியே மேகம் மந்தாரமாக இருக்கும் பாருங்க. சரியான வெயில் காலமாக இருக்கும். ஆனால் அந்த மேகம் மந்தாரமாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப 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 நல்லா இருக்கும். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். பகல் முழுவதும் மேகஸ்தம்பம் அவர்களுக்கு மேலே அப்படியே போடுறது. கொஞ்சம் கூட அடிக்கிற வெயில் அவர்களை தாக்காதபடிக்கு அப்படி ஏசியில போற மாதிரி. அந்த நாட்களிலேயே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஏசியிலே பயணம் செய்யும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். பகலிலே மேகஸ்தம்பம் அப்படியே சுவிட்சை அப்படியே டர்ன் பண்ணிடுவார் பாருங்க. சுவிட்சை டர்ன் பண்ணிடுவார். ஏசி சுவிட்சை பகலிலே குளிர்ச்சியா இருக்கும். அப்படியே ராத்திரில வர 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 அப்படியே கதன்னு அப்படி வெப்பமா இருக்கும். இரவிலே அக்கினி ஸ்தம்பம். பகலிலே எப்படி மேகஸ்தம்பம் அவர்களுக்கு மேலே இருந்ததோ அதை போல இரவிலே அக்கினி ஸ்தம்பம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே பார்க்கறதுக்கு தூரத்தில் இருக்கிற எந்த மிருகமும் பக்கத்திலே வராது. மாத்திரமல்ல, இவர்களுக்கும் எந்த விதமான இரவின் குளிர்ச்சியும் இரவின் குளிரும் இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அப்படியே கதகதப்பா அவங்க தூங்கத்தக்கதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். இரவிலே அக்கினி ஸ்தம்பம். கர்த்தர் தூதர்கள் உண்ணும் உணவை அவர்களுக்கு கொடுத்தார். மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். கண்மலையை கர்த்தர் பிளந்து 20 லட்சம் மக்களும் குடிக்கத்தக்கதாக பெரிய நதியாக வனாந்தரத்தில் பெரிய நதியாய் புறப்பட்டு ஓடும்படியாய் கண்மலையின் தண்ணீரை அவர்களுக்கு தந்தார். இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று விரும்பினார்கள். முட்டளவு காடைகள் பாளையம் எங்கும் வந்து விழத்தக்கதாய் கர்த்தர் காடைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த 40 வருட காலமும் அவர்கள் எவர்களுடைய வஸ்திரமும் பழசாகவில்லை. குளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, துவைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பக்கத்தில் வந்து அப்பா குப்புன்னு அந்த கப்பு அடிக்கவே அடிக்காது. அவருடைய வஸ்திரம் பழையதாகவும் இல்லை. அவருடைய செருப்பு சைஸ் மாறவே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? மாறலன்னு எதிர்மா அர்த்தம் மாறிக்கிட்டே இருந்தது.
போன வருஷம் போட்ட அதே செருப்பு தான் இப்போ 2வது வருஷம் செருப்போட சைஸ், அவங்க கால் பெருசானுச்சுன்னா செருப்போட சைஸும் பெருசாகும். செருப்போட சைஸும் வேதம் அப்படித்தான் சொல்லுது. பாருங்க, வேதம் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 5 வயசுல ஒரு செருப்பு, 7 வயசுல ஒரு செருப்பு அப்படியெல்லாம் கிடையாது. அவருடைய செருப்பு அவர்கள் கால்கள் வளர்ச்சிக்கத்தக்கதான் செருப்பு. ஒரே செருப்பு தான் 40 வருஷ காலமும் போட்டிருந்தார். தேயவே இல்லை, தேயவே இல்லை, சைஸ் சிறியதாக மாறவே இல்லை. ஆனால் இவ்வளவு காரியங்களை செய்து இவ்வளவு நன்மைகளை பெற்றும் அவர்களில் சிலர், கர்த்தர் ஸ்தோத்திரம், இப்பொழுது தாங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து எகிப்தின் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் அவர்கள் அனுபவித்தவைகளை இச்சித்தார்கள். அவர்கள் அனுபவித்தவைகளை, இப்பொழுது தாங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், கர்த்தர்களை விடுவித்து மேலான ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து அவர்கள் எகிப்திலே தாங்கள் அனுபவித்த இச்சித்தவைகளை, அவர்கள் கர்த்தர் அனுபவித்தவைகளை அவர்கள் மறுபடியும் இச்சித்தார்கள். மறுபடியும் இச்சித்தார்கள். They begin to desire going back for the pleasures of the flesh, even though they are now free. அவர்கள் இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை மறந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அதை மறந்துடவே கூடாது. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே போகிறார். கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே போகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நடத்தி கொண்டே போகும்போது உங்களில் சிலர், நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலே, பாவத்தில் கட்டப்பட்டு கிடந்த காலத்திலே அனுபவித்தவைகளை, அனுபவித்த பாவங்களை நீங்கள் இச்சிப்பீர்களே ஆனால், அதை அப்படியே கற்பனை செய்து மறுபடியும் அதை நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகிறவர்கள் உண்டு என்று நான் சொல்லுகிறேன். உண்டு என்று சொல்லுகிறேன். அவர்கள் இச்சித்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் அதை இச்சித்தார்கள். நான் கட்டப்பட்டு கிடந்த நாட்களில் அனுபவித்த பிரியாணியை காட்டிலும் விடுதலை ஆக்கப்பட்ட காலத்தில் நான் சாப்பிடுகிற பழைய சோறு எனக்கு மேல். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் கட்டப்பட்ட நாட்களில், அடிமைப்பட்டு கிடந்த நாட்களில், பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, இச்சைகளுக்கு அடிமை, அடிமைப்பட்டு கிடந்த நாட்களில் அனுபவித்த அந்த பிரியாணியை காட்டிலும் விடுதலை ஆக்கப்பட்ட நாட்களில் நான் இப்பொழுது சாப்பிடுகிற அந்த பழைய சோறு அது மேலானது. ஆமென் சொல்வீங்களா? இந்த ஜனங்கள் செய்த ஒரு காரியம் என்ன சொன்னா, அடிக்கடி அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு தவறு என்னன்னு சொன்னா, குறை என்னன்னு சொன்னா, நான் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் சொல்லவில்லை, அவளை பத்தி சொல்றப்பெல்லாம் உங்களையும் சேர்த்தே நீங்கள் கற்பனை செய்து கொள்ள நான் அழைக்கிறேன். அவள் செய்த ஒரு காரியம் தவறு என்னன்னு சொன்னா, முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தார்கள். எதற்கெடுத்தாலும் முறுமுறுப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் முறுமுறுக்கிறதை அவர்கள் தன்னுடைய வழக்கமாய் கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாகி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்யும் போது, அவர்கள் நன்மைகளை அனுபவிக்கும் போது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தர் அவர்களுக்காக யாவையும் செய்யுங்களை அவர்கள் அனுபவிக்கும் போது அவருடைய வாழ்க்கை அப்படியே நார்மலா போகுது, நார்மலா இருக்குது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் விரும்பினவைகளில் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத பொழுது, அவர்கள் கேட்டவைகள் அவர்களுக்கு கிடைக்காத பொழுது, எதிர்பாராத சங்கடங்கள், எதிர்பாராத ஒரு நெருக்கங்களை அவர்கள் சந்திக்கிற பொழுது முறுமுறுக்க தொடங்கி விடுகிறார்கள். தேவ ஜனங்கள் முறுமுறுக்க தொடங்கி விடுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை பத்தி தான் ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ரட்சித்தது, உங்களை ரட்சித்து அவருடைய குடும்பத்தில் ஒருவராக உங்களை மாற்றியதும், உங்களுக்கு ஒரு வீட்டை தரவோ, உங்களுக்கு ஒரு காரை தரவோ, உங்களுக்கு ஒரு கணவனையோ அல்லது மனைவியையோ அல்லது பிள்ளைகளையோ தருவதற்காக, உங்களுக்கு ஒரு வேலையை தருவதற்காக, உங்களுக்கு ஆஸ்தியையும் ஐஸ்வரியத்தையும் தருவதற்காக அல்ல. அதற்கு மாத்திரம் அல்ல. கர்த்தர் தருவார். ஆமென் சொல்வீங்களா? போன வார்த்தையில் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் சொல்லுங்க,
நம்ம எல்லாருக்காகவும் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அப்புறம் எப்படி அறிக்கை பண்றது? அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் அருளுவது நிச்சயமான காரியம். ஆனால் அதற்காக சுகம். கர்த்தர் அருளுகிற காரியங்களிலே ஒன்று வீடு, பிள்ளை, மனைவி, கணவன், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், மேன்மை, கனம், காரு, ஊழியம், இதெல்லாம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள். ஆனா இதற்கு மாத்திரமல்ல, மாறாக கர்த்தர் உங்களை ரட்சித்ததும் அவருடைய குடும்பத்தில் உங்களை ஒரு பிள்ளையாக சேர்த்து கொண்டதற்கும் காரணங்களில் ஒன்று கர்த்தர் ஸ்தோத்திரம், மரண பரியந்தம் அவரை நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆமா ஆமா, மரண பரியந்தம். என்ன வந்தாலும் நான் நம்புவேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன். In difficult times, in stormy weathers, God is looking for somebody here who will say, though God slay me, yet I will trust in him. நெருக்கமான காலங்களிலே, சூறாடு வீசும் சூழ்நிலைகளிலே, இங்கே இருக்கிற ஒரு சிலர், அவர் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு சிலரை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் அந்த ஒரு சிலரின் நான் ஒருவன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இங்க ஒரு 5 ஆமேன், அங்க ஒரு 5 ஆமேன். ஆமா, இங்க ஒரு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிறவர்கள் கணவனை இழந்திருக்கலாம், இழந்தவர்கள் உண்டு, மனைவியை இழந்தவர்கள் உண்டு, பிள்ளைகளை இழந்தவர்கள் உண்டு, வேலையை இழந்தவர்கள் உண்டு, இன்னும் வீட்டை இழந்தவர்கள் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் எதை இழந்தாலும் நான் ஒரு காலம் கர்த்தரை இழக்கவே மாட்டேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நான் வீட்டை வேணா இழந்திருக்கலாம், நான் வேலையை வேணா இழந்திருக்கலாம், என்னுடைய மனைவியை இழந்திருக்கலாம், என்னுடைய கணவனை இழந்திருக்கலாம், என்னுடைய பிள்ளை இழந்திருக்கலாம், ஆனா ஒரு காலம் நான் கர்த்தரை இழக்கவே மாட்டேன். என்னாகமம் 12வது அதிகாரம் மோசேயின் குடும்பத்தாரே மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை, புகார் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். என்னாகமம் 12வது அதிகாரம். என்னாகமம் 16வது அதிகாரம் அந்த இஸ்ரவேல் புத்தரின் நடுவில் இருக்கிற அந்த சமஸ்த சபையாரின் தலைவர்களில் சிலர் கர்த்தர் ஸ்தோத்திரம் மோசேக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதை, முறுமுறுக்கிறதை 16வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புத்தகத்தை நீங்க வீட்டில் சென்று நீங்க வாசித்து பாருங்க. இந்த புத்தகத்தில் திரும்ப 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 1வது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் மட்டுமாக ஒரு 3 அதிகாரங்கள் தவிர மற்ற எல்லா அதிகாரங்களிலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். The Lord spake unto Moses. கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். 1வது அதிகாரம் 1வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனம், 3வது அதிகாரம் 1வது வசனம், 5வது வசனம், 11வது வசனம், 14வது வசனம், 40வது வசனம், 44வது வசனம், 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 21வது வசனம், 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம், அப்படியே எல்லா 13வது அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை பிலேயாம் பற்றி சொல்லப்பட்ட காரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் இந்த புத்தகம் முழுவதும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் கர்த்தர் மோசேயோடு பேசினார், கர்த்தர் மோசேயோடு பேசினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். அவனை பொறுப்படுத்தி நடத்த வச்சிருக்கிறார். அவன் தான் தலைமை தாங்கும்படி கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்திருக்கிறான். ஒரு சபையின் போதகரும் அப்படித்தான். சபையின் போதகருக்கு கர்த்தர் பேசுகிறார். ஜனங்களுக்கு என்ன வார்த்தை தர வேண்டும் என்று சொல்லி. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த மாற்றங்களை உடனே பார்க்க முடியாவிட்டாலும் மாற்றங்கள் சபையாரிடத்திலே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா? எவர்களெல்லாம் போதகரிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அது எனக்காகவே பேசப்பட்ட வார்த்தை என்று எவர்களெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்களோ, எவர்களெல்லாம் தங்களுடையது என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா?
ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலதான் காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் போதகர்ட்ட வந்து காரியங்கள் சொல்லக்கூடாது. நீங்க போதகரை நம்புனீங்கன்னா, சபையின் போதகரை என்னை மாத்திரம் அல்ல, பொதுவா சொல்லுகிறேன், சபையின் போதகர்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், வழிநடத்தி செல்லும்படியா ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்புவீர்களே. ஆனால் தேவ ஜனங்கள் ஒரு காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி, பாஸ்டர் இந்த காரியத்தை குறித்து ஜெபிங்க, இந்த காரியத்தை குறித்து செய்யுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லணும். கர்த்தர் ஸ்தோத்திரம், அது நல்லது, அது நல்லது. இண்டிபெண்டா நீங்களாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 16வது அதிகாரத்திலே லேவியின் புத்திரர்களும் கோராகும் சேர்ந்து மோசைக்கு விரோதமாக அவர்கள் குற்றம் சாட்டின பொழுது, கர்த்தர் ஸ்தோத்திரம், உன்னோடு மாத்திரம்தான் பேசுவாரா? கர்த்தர் உங்களை மாத்திரம்தான் அழைச்சிருக்கிறாரா? எங்களெல்லாம் அழைக்கவில்லையா? எங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளவில்லையா என்று சொல்லும்போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், மோசே அவர்களோடு கூட பேசின காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்களை மோசே அவர்களோடு கூட பேசுகிறார். 8வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும், அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? Moses is saying, I am wondering when the Lord has done marvelous things unto you, but you people, you viewed it as small thing. என்ன சொல்லுகிறாருங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் இவ்வளவு பெரிய மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கும் போது, அவைகளெல்லாம் உங்களுடைய பார்வையிலே முக்கியமற்றதாக போய்விட்டது என்ன என்று சொல்லுகிறார். அவைகளெல்லாம் அற்ப காரியங்களாய் உங்கள் கண்களுக்கு முன்பதாய் மாறிவிட்டது என்ன என்று சொல்லுகிறார். இன்சிக்னிஃபிகன்ட், முக்கியமற்றதாக மாறிவிட்டது என்ன? 3 காரியங்களை இங்கே சொல்லுகிறார். முதல் காரியம் சொல்லுகிறார், God has separated you. தேவன் உங்களை பிரித்தெடுத்தார். சொல்லுங்கள் ஆமென். லேவியராகிய உங்களை மற்ற இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லாரிடத்திலிருந்தும் உங்களை பிரித்தெடுத்தது நீங்க அற்ப காரியமா நினைக்கிறீங்களா? சின்ன காரியம் நினைக்கிறீங்களா? Is it a small thing? உங்க பார்வைக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமில்லாத ஒரு காரியமாக தெரிகிறதா? மோசேயினுடைய கேள்வி இதுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ எந்த நிலையிலே நீங்கள் இருந்து பொழுதிலும், கர்த்தர் ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வந்த பொழுதிலும் கர்த்தர் உங்களை கரம் நீட்டி உங்களை பிடித்து, ஆமென் சொல்வீங்களா? உங்களோடு கூட தொடர்பு கொண்டிருந்த எல்லாரையும் உங்களை விட்டு பிரித்து, எந்த நிலையில் உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறாரோ அந்த நிலைக்கு நேராக உங்களை உயர்த்துகிறாரே, அதை நீங்க ரொம்ப சின்ன காரியமா நினைச்சிட்டீங்களா? அற்பமான காரியமா நினைச்சிட்டீங்களா? குனிந்து தூக்கி நீரே என்னை பெரியவனாக்கி நீரே, எஸ் பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் துயரத்தில் கூப்பிட்டே, துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன்,
அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், மார்க்க பேதங்கள், வெறிகள், கொலைகள், களியாட்டுகள், இவைகளை நீங்கள் செய்து வந்ததும் அல்லாமல் இவைகளை செய்து வந்த உங்களுடைய சார்ந்தவர்களிடத்திலிருந்தும் உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி. இந்த லிஸ்ட்ல இங்க இருக்கிற எல்லாரும் ஏதாயிலும் ஒரு காரியத்துல கண்டிப்பா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், களியாட்டுகள், கர்த்தர் ஸ்தோத்திரம், இதுல ஏதாயிலும் ஒரு காரியத்தை நீங்க செய்து வந்ததா அல்லாம உங்களோடு கூட இதை செய்து வருகிற உங்கள் கூட்டாளிகளிடத்திலிருந்தும் உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி அவர்களிடத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்தார். ஆமென் சொல்வீங்களா? பிரித்து எடுத்தார். ஆமென். அவர்களிடத்திலிருந்து உங்களை கர்த்தர் பிரித்து எடுத்தார். இந்த காரியம் உங்களுக்கு அற்பமாய் போய்விட்டதோ? இந்த காரியத்தை நீங்க சும்மா அப்படியே லேசான ஒன்றாய் எடுத்துக்கொண்டீர்களோ? இந்த காரியம் உங்களுக்கு முக்கியமற்றதாய் போய்விட்டதோ? கடந்த நாட்களை திரும்பி பாருங்கள். கர்த்தருக்குள்ளாய் வருவதற்கு முன்பதாய் வாழ்ந்த சூழ்நிலைகளை, நாட்களை திரும்பி பாருங்கள். எவ்வளவாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தாம் பெரியவர் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணி உங்களை கர்த்தர் கனத்துக்குரியவர்களாய், உங்களை கர்த்தர் பெரியவர்களாய், உங்களை கர்த்தர் விடுதலை பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றி நடத்தி வந்து கொண்டிருக்கிறாரே. இவைகளெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு முக்கியமற்றதாய் மாறிவிட்டதோ? கடந்த நாட்களை திரும்பி பாருங்கள் தேவ ஜனமே, கடந்த நாட்களை திரும்பி பாருங்கள். இந்த காரியங்களை செய்த, உங்களோடு கூட செய்த அல்லது அவர்களோடு கூட நீங்கள் சேர்ந்து கொண்டு செய்த காரியங்கள், அவைகளை மாத்திரமல்ல, அவைகளை செய்தவர்களை திரும்பி பாருங்கள். உங்களோடு கூட கூட்டாளிகளாய் இந்த காரியங்களை செய்து வந்தவர்களில் அநேகர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அநேகர் மரித்து கல்லறைக்குள் போய்விட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தோண்டி பார்த்தா எலும்பு கூட கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நல்ல நல்ல பலவானா இருக்கிறேன் நான். அநேக சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அநேக இன்றைக்கு எங்கு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார்களோ இல்லையா என்பதே தெரியாதபடிக்கு, எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆனால் கர்த்தரோ அவருடைய அநாதி சிநேகத்தின் நிமித்தமும் அவருடைய கிருபை நிமித்தமும் என்னை உங்களை அவர்களை விட்டு பிரித்து, கர்த்தர் உங்களை அவர்களை விட்டு பிரித்து ரட்சித்து உங்களை பரிசுத்தவான்கள் ஆக்கி இருக்கிறாரே, உங்களை கனத்திற்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறாரே. இது உங்கள் பார்வைக்கு முக்கியமற்றதாய் தெரிகிறதோ, அற்ப காரியமாய் தெரிகிறதோ? என்னுடைய கல்லூரி நாட்களிலே எனக்கு நண்பர்கள் உண்டு. பெரும்பாலும் சீனியர்ஸ் தான் எனக்கு நான் நண்பர்களாய் வைத்திருந்தேன். ஒழுக்கமற்ற காரியங்களை செய்வார்கள். ஆனால் கர்த்தர் அந்த நாட்களிலே அவைகளுக்கு என்னை விலக்கி காத்து கொண்டிருந்தார். ஒழுக்கமற்ற காரியங்கள், சிகரெட் கூட அவங்க எல்லாம் குடிக்கும்போது நான் சாரின்றுவேன். அந்த நாட்களே கர்த்தர் முன்குறித்து அந்த விளக்கினார். வேசிகளிடத்துல போவார்கள். சுகுமார் வரியா அப்படின்வாங்க, வரியா அப்படின்வாங்க. எங்கே போகிறார்கள் எனக்கு தெரியும். பீமநகரில் எந்த வீடு என்று சொல்லி தெரியும், எத்தனை வயசு பொண்ணுன்றது தெரியும். ஆனால் நான் போகலை. நெருக்கமான நண்பர்கள் இருந்தார்கள். நெருக்கமான நண்பர்கள். ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே
அந்த நண்பன் என்னை பார்ட்னர் வாங்க சினிமாவுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டார். சாரி, சுகுமார் மாறிட்டான்னு சொன்னேன். சுகுமார் மாறிட்டான். என்ன பார்ட்னர் தான் சொல்லுவோம். பார்ட்னர் கேரம் விளையாட்டுகளில் பார்ட்னராக இருப்போம். அவை பார்ட்னர்ஸ் என்று தான். பார்ட்னர் என்ன பார்ட்னர் இப்படி பேசுகிறீங்க? இல்லை ராஜேந்திரன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் உங்களோடு கூட சேர்ந்து செய்த காரியங்கள் எதுவும் இனிமேல் ஆண்டவருக்கு பிடிக்காதபடினால் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அப்போ பார்ட்னரை மறந்துடுவீங்க. எஸ், பார்ட்னர் என் வழியில் வந்தா ரொம்ப சந்தோஷம். என் வழியில், நான் போகிற வழி கெட்ட வழி கிடையாது, ஆனால் நீங்கள் செய்கிற வழி கெட்ட வழி. என் வழியில் வந்தால் நல்லது, என் வழியில் வரலைன்னு சொன்னால் நான் மறக்கத்தான் செய்வேன். அப்போ இதுதான் நமக்கு கடைசி சந்திப்பான்னு சொன்னேன். இருக்கலாம் அப்படின்னு. ஒரு சில வருடங்களுக்கு பின்பதாக எங்களை தேடி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். என் காலிலையும் மனைவி காலிலையும் தடால்னு கீழே விழுந்தார். அன்னைக்கே பார்ட்னர் சொன்னார், இன்னைக்கு நான் பார்ட்னர்னு கூப்பிட முடியாது, சுகுமார்னு சொல்லி கூப்பிட முடியாது, அவர் கையெடுத்து கூப்பிடுற நிலைமையில் அவர் இருக்கிறார். அன்னைக்கே சொன்னார், என் வழியில் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நல்லதுன்னு சொன்னார். நான் வராமல் போனேன். இன்னைக்கு பெரிய குடிகாரனாக இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சொந்த லாரிகள் இருக்கிறது, ஆனால் பெரிய குடிகாரன் ஆகிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? அதுக்காக தான் வந்தேன்னு சொன்னார். அதுக்காக தான் வந்தேன். கொஞ்ச நாட்களில் லாரி விபத்தில் இறந்தே போய்விட்டார். என்னுடைய வயது இது நடந்து 20 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. 25 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அப்போ 25 வருடங்களுக்கு முன்பதாகவே எனக்கு உயிருக்குயிராய் என்னோடு கூட பழகி வந்த அந்த நண்பன், உயிர் நண்பன் 25 வருடங்களுக்கு முன்பதாகவே செத்து போய்விட்டார். ஆனால் எனக்கோ அவர் பலன் சுகம் கொடுத்து கிருபை அளித்து அவளை விட்டு கர்த்தர் என்னை பிரித்திருக்காவிட்டால் நானும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிருப்பேன்? கண்டிப்பா. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு எது அருவருப்போ அதையெல்லாம் செய்து வந்த என் கூட்டாளிகளிடத்திலிருந்து, என் நண்பர்களிடத்திலிருந்து என்னை பிரித்து எடுத்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக என்னை கனப்படுத்தி இருக்கிறாரே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஐச்சி லெவலுக்கு உயர்ந்து கமிஷனர் லெவலுக்கு பதவி பெற்றவர்கள் இன்றைக்கு என்னை சந்திப்பதற்கு நேரம் கேட்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் தான் சந்திப்பதற்கு நேரம் கேட்கிறார்கள். அவர்கள் பதவியில் இருந்த நாட்களிலே அவர்களை சந்திக்க வேண்டுமானால் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் காலத்தை கர்த்தர் தலைகளாய் மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் என்னுடைய பார்வைக்கு ஒரு நாளும் அற்பமாகவே தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு இதெல்லாம் இவ்வளவாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ததும், உங்களை ரட்சித்து உங்களை பிரித்து எடுத்து உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற, கனப்படுத்தி உங்களை ஆஸ்வதித்து உயர்த்தி வருகிற காரியங்கள் உங்களுடைய கண்களிலே, உங்களுடைய அநேக சிலருடைய கண்களிலே இன்னும் அது முக்கியமற்ற ஒன்றாகவே, அது அற்பமான ஒன்றாகவே தெரிகிறது. கர்த்தருக்கு மிகுந்த வருத்தம். மோசே லேவியின் புத்திரிடத்திலும் கோராகிடத்திலும் தலைவரிடத்திலும் இந்த வார்த்தைகளை அற்ப காரியமோ என்று சொல்லி இந்த காரியங்களை கேட்கிறார். இன்றைக்கும் நான் இங்க இருக்கிற ஒரு சிலரை சொல்லுகிறேன், டுடே இஸ் a day of separation. இன்றைக்கும் கர்த்தர் உங்களில் சிலரை, கர்த்தர் ஸ்தோத்திரம், சிலரிடத்திலிருந்தும் பிரித்து, சில காரியங்கள் சூழ்நிலைகளில் இருந்தும் பிரித்து, சில தீய கெட்ட பழக்கங்களிலும் பிரித்து எடுத்து உங்களை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவன் சொல்லுவீங்களா? அவன் உங்களை பிரித்து எடுக்க விரும்புகிறான்.
சிலரிடமிருந்து உங்களை பிரித்து எடுக்க விரும்புகிறார். சில சூழ்நிலைகளிலிருந்து அவர்களை விட்டு உங்களை பிரித்து எடுக்க விரும்புகிறார். சில காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்து எடுக்க விரும்புகிறார். சில தீய பழக்கங்களிலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்து எடுக்க விரும்புகிறார். சொல்லும் போதே இது எனக்குத்தான் சொல்லி, கர்த்தருடைய வார்த்தை பரத்திலிருந்து வருகிற வார்த்தை எனக்குத்தான் சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், அப்படியே கரம் உயர்த்தி நன்றி ஆண்டவரே சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவரே, உங்களை பிரித்து எடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பிரித்து எடுக்க விரும்புகிறார். சாதாரண காரியம் அல்ல. நீங்களாக உங்களால் பிரித்தெடுக்க முடியாத சூழ்நிலைகள், நீங்களாக உங்களால் பிரித்தெடுக்க முடியாத அந்த நண்பர்கள், நீங்களாக உங்களால் பிரித்தெடுக்க முடியாத அந்த கெட்ட பழக்கங்கள், கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விடுவித்து உங்களை பிரித்தெடுக்க விரும்புகிறார். இரண்டாவதாக மோசே அந்த தலைவரிடத்தில் சொல்லுகிற இரண்டாவது காரியம், முதல் காரியம், கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தார். சொல்லுங்கள், பிரித்தெடுத்தார். இந்த காரியம் உங்களுக்கு தலைவர்களே, லேவியின் புத்திரரே கேளுங்கள். கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தது உங்களுடைய பார்வைக்கு அது அற்பமாய் தெரியவே கூடாது. இன்னைக்கு தேவ ஜனங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் பிரித்தெடுத்தது உங்கள் பார்வைக்கு ஒரு நாளும் முக்கியமற்றதாக தெரியவே கூடாது, அற்பமான காரியமாக தெரியவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? இரண்டாவது காரியம் சொல்லுகிறார், he has brought you near to him. God has brought you near to him. அவர் உங்களை தம்மண்டையில் சேர பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்கள், என்னை தம்மண்டையில் சேர பண்ணினார். முதலாவது காரியம் என்ன? என்னை பிரித்தெடுத்தார். மறக்கவே மறக்காதீங்க, மறக்காதீங்க, ஒரு நாளும் மறக்காதீங்க, ஒரு நாளும் மறக்காதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை பிரித்தெடுத்தார். அது அற்பமான காரியம் அல்ல, முக்கியமற்ற ஒரு காரியமாய் ஒரு நாளும் எனக்கு இருந்து விடக்கூடாது. இரண்டாவதாக, என்னை தம்மண்டையில் சேர பண்ணினார். எங்கள் எந்த இடத்துல இருந்து வந்தாலும் நம்ப முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். என்ன காரியம் சொன்னா, அவர் உங்களை இருக்கும் இட நோக்கி தம் கரம் நீட்டி உங்களை பிடித்து உங்களை விடுதலையாக்கி தூக்கி எடுத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், தம்மண்டையில் உங்களை சேர்த்து கொண்டார். ஆமென் சொல்லுவீங்களா? How far you have been, how low you have been fallen. நீ எவ்வளவு தூரமான நின்றவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மட்டமான ஒரு நிலையிலே கிடந்தவர்களாக இருந்தாலும் சரி, how nasty you have done, நீங்கள் எவ்வளவு அருவருப்பான காரியங்களை நீங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். என்ன தீர்மானம் பண்ணிட்டார்? சுகுமார் எவ்வளவு தூரத்தில் கிடந்தாலும் சரி, எவ்வளவு மட்டமான நிலையில கிடந்தாலும் சரி, எவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்து வந்தாலும் சரி, நான் என் கரம் நீட்டி அவனை பிடிப்பேன், அவனை பிரித்து எடுத்து என்னண்டையில் அவனை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். எதற்காக தெரியுமா? எதுக்காக தெரியுமா? God wants to talk with you, God wants to walk with you, God wants to commune with you. உங்களோடு கூட பேச கர்த்தர் விரும்பி, உங்களோடு கூட கர்த்தர் நடக்க கர்த்தர் விரும்பி, உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள கர்த்தர் விரும்பி. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். காலை நேரத்தில், காலையில் ஒரு 9:15 மணிக்கெல்லாம் அந்த நாட்களில் நம்ம மூத்த சகோதரர் செல்வராஜருடைய நண்பர் மேத்யூன் சகோதரர் இருந்தார். விசுவாஸ், நல்ல ஒரு ஊழியர், நல்ல ஒரு விசுவாஸ். அவர் காலையில் 9:15 வந்துடுவார். சில நேரத்தில் எனக்கு எரிச்சலாக இருக்கும், ஏன்னா நிறைய காரியங்கள் எனக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கும். நான் அவரை பார்த்து ஒரு நாள் கேட்டேன், இல்லை காலையில் வந்து கையெழுத்து போடுறீங்களே, காலையிலேயே வந்து கையெழுத்து போடுறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னார். பாஸ்டர், உங்ககிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். உங்ககிட்ட வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் உங்கள் முகத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர்.
உங்களுக்கு டிஸ்டர்ப்மாக இருக்கும்னு சொல்லி தெரியும். ஆனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால நான் வந்து காலையில் வந்து உங்களை பார்க்க வரேன்னு சொன்னார். எனக்கு அப்படியே உடஞ்சிட்டேன், ரொம்ப உடஞ்சிட்டேன். சரி, இவரை போய் நம்ம நேரத்தெல்லாம் நினைச்சிட்டமே, தப்பா எடுத்துட்டமே. கர்த்தர் அவர் பெரியவர். ஆனா உங்களோடு கூட நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களோடு கூட உங்க முகத்தை பார்த்து சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நினைச்சா 1000 தூதர்கள் அவருக்கு உண்டு, 1000 பரிசுத்தவான்கள் உண்டு. ஆனா கர்த்தர் உங்களோடு கூட நேரத்தை செலவழிக்க, அதற்காகவே உங்களை நீங்கள் எந்த நிலையில் கிடந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து, உங்களை பிரித்து எடுத்து அவர் தம்மண்டையில் உங்களை சேர்த்து கொண்டார். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தம்மண்டையில் சேர்த்துக் கொள்ளுவது என்பது சாத்தியமா? சாத்தியம் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தின பொழுது கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னா, என் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து அவைகளை தம்முடைய ரத்தத்தினாலே மூடினார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்ப பிதா என்னை பார்க்கும்போது என் பாவத்தை பிதா பார்க்கவே முடியாது. என் பாவத்தை பார்க்கவே முடியாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தை மாத்திரமே அவர் பார்க்கத்தக்கதாய் என் பாவத்தை எல்லாம் கர்த்தர் ரத்தத்தினால் மூடினார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. He covered all my sins with his blood. ரத்தத்தினால் மூடினது மாத்திரமல்ல, உள்ளும் புறமுமாய் என்னை முற்றிலும் என் பாவங்கள் அற என்னை அவர் சுத்திகரித்து, என் பாவங்களை என்னை விட்டு கழுவி, ஆமென் சொல்லுவீங்களா? என்னை விட்டு கழுவி, என்னை விட்டு விலக்கி, என்னை விட்டு நீக்கி, ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. என் சிந்தைகளில் மாற்றத்தை தந்தார், என் நடக்கையில் மாற்றத்தை தந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? என் இருதயத்திலே ஒரு மாற்றத்தை தந்தார். He gave me a change in my mind, in my heart and in my walk. என் சிந்தையில் ஒரு மாற்றம் உண்டானது, என்னுடைய நடக்கையில் ஒரு மாற்றம் உண்டானது, என் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரியமானவர்கள், உங்களுடைய கர்த்தர் இதைத்தான் செய்தார். இதைத்தான் கர்த்தர் செய்திருக்கிறார். இதைத்தான் கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் சமீபமாய் இருப்பாரையானால், கவனிங்கள், கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருப்பாரையானால் அவர் நிச்சயமா நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருப்பாரானால் அவர் பேசாமல் இருக்க மாட்டார், அவர் வழி நடத்தாமல் இருக்க மாட்டார். ஆமென், ஆமென் சொல்வீங்களா? ஆமா. என் மேல தம்முடைய கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி பாடினவே. ஆமென் சொல்வீங்களா? அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதானை காட்டுபவர், நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை. அடைக்கலமே உமது அடிமை நானே, நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவன். ஆமென் சொல்வீங்களா? அவன் கண்ணை வைத்து, ஆமா, அவன் கண்ணிலேயே கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார்.
செய்யாத செய். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், செய்யாத செய்யின்னு சொல்லி கண்ணை வைத்தே நம் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறோம். கண்ணை கொண்டே கணவன் மனைவியிடத்தில், மனைவி கண்ணனிடத்தில் பேசுகிறது உண்டு. அப்படியே எல்லாரும் 10 பேர் இருக்கிறப்பையும் அப்படியே கணவன் என்ன பேசுகிறார், என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அந்த பார்க்கிற பார்வையிலே மனைவி கண்டுபிடிச்சிக்கிறார், கணவன் கண்டுபிடிச்சிக்கிறான். கண்ணை வைத்தே, கண்ணை வைத்தே, இந்த பிள்ளைகள் கண்ணை வைத்தே. எங்க வீட்டுக்கு பண்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க. சில விருந்தாளிங்க நிறையவே பண்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க. நிறையவே பண்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க. பண்டங்கள் வாங்கிட்டு வந்து எங்க கையில கொடுத்தோன்னு படபடபடன்னு கைகாலெல்லாம் நடுக்கும். என்னன்னா அதை அதை பிரிச்சோன்னு வச்சிங்க, ஒரு பார்வை எங்க அம்மா பார்ப்பாங்க பாருங்க, அப்பயே ஒண்ணுக்கு போயிடும். ஒரு பார்வை, அவங்க எல்லாம் வீட்டை விட்டு போயிட்டாங்க, இனிமே திரும்பி வரமாட்டாங்கன்றதுக்கு அப்புறம் தான் அந்த பொட்டணத்தை பிரித்து பார்க்கலாம் மொழியே. அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது. ஆமாம், ஒரே பார்வை தான், ஒரே பார்வை தான். அவங்க கொண்டாந்து வாயில திணிச்சாலும் வாயிலே அப்படியே நிற்கும் மொழியே. ஆமாம், கண்ணை வைத்து உங்களை தம்மண்டையில் கர்த்தர் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். எதுக்கு தெரியுமா? கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் கையை பிடித்து நடக்க விரும்புகிறார். அதற்காகவே உங்களை தம்மோடு கூட சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் நடத்துவாரானால், நல்ல கவனிங்க, கர்த்தர் நடத்துவாரானால் நிச்சயமா நீங்க தள்ளாடுவது இல்லை, நீங்கள் தடுமாறுவது இல்லை, நீங்கள் விழுந்து போவதே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஒரு நாளும் நீங்கள் தள்ளாடுவது இல்லை, ஒரு நாளும் நீங்கள் தடுமாறி போவது இல்லை. நீங்களா நடப்பீங்கன்னு சொன்னா தள்ளாடுவீங்க, நீங்களா நடப்பீங்கன்னு சொன்னா தடுமாறுவீர்கள். தடுமாறி விழவும் சாத்தியம் உண்டு. ஆனா கர்த்தர் அதுக்காகத்தான் உங்களை அவர் தம்மண்டையில் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். தம்மண்டையில், ஆமென் சொல்வீங்களா? தம்மண்டையில் கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்ள. இந்த காரியம் உங்களுக்கு முக்கியமற்றதாக போய்விட்டதோ? இதான் மோசே கேட்கிற கேள்வி. இந்த காரியம் உங்களுக்கு அற்பமாய் போய்விட்டதோ? கர்த்தர் தம்மண்டையில் சேர்த்துக் கொள்ளுகிற காரியம் உங்களுக்கு அற்பமாய் போய்விட்டதோ? முக்கியம் அல்லாததாக போய்விட்டதோ? போயிருச்சா? கிடையாது, ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஒரு நாள். மூன்றாவதாக, God has separated me. God has brought me near to him. மூன்றாவதாக, God has anointed me. தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், மோசே சொல்லுகிறார், அவருடைய ஆலயத்தின் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்வதற்காக கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் சொல்லுகிறார், உங்களை பிரித்தெடுத்தது, கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தது உங்களுக்கு அற்பமாய் தெரியக்கூடாது, முக்கியமற்றதாக தெரியக்கூடாது. கர்த்தர் உங்களை தம்மண்டையில் சேர்த்து கொண்டது, கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுக்கு முக்கியமற்றதாக தெரியக்கூடாது. அப்போ எப்போ முக்கியமற்றதாக உங்களுக்கு தெரிகிறதுன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தும் இன்னும் அப்படியே பின்னால திரும்பி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? லோத்தின் மனைவி மாதிரி பின்னால திரும்பி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, அன்றைக்கு கர்த்தர் உங்களை கரம் நீட்டி தூக்கினாரே, எந்த சூழ்நிலை தூக்கினாரோ அதே சூழ்நிலைக்கு போய் விடுகிறீர்களே. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதே காரியத்தை செய்து விடுகிறீர்களே. அப்படி நீங்கள் செய்கிறவனா இருக்கும்போது கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தது உங்களுக்கு அற்பமாய் போய்விட்டது. கர்த்தர் உங்களுக்கு பிரித்தெடுத்தது அற்பமாய் போய்விட்டது, உங்களுக்கு முக்கியமற்றதாக போய்விட்டது. தம்மண்டையில் உங்களை சேர பண்ணினது உங்களுக்கு முக்கியம் அல்லாததாக போய்விட்டது. மூன்றாவதாக, அவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு முக்கியம் அல்லாததாக போய்விட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ரட்சித்தது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதற்காக மாத்திரம் அல்ல. நீ இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், எப்போது கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தாரோ,
எப்போது கர்த்தர் உங்களை தம்மண்டையில் சேர்த்து கொண்டாரோ அப்போதே உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன அபிஷேகம் தெரியுமா? என்ன அபிஷேகம் தெரியுமா? அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வேலைகளை, அவருடைய சபைக்கடுத்த வேலைகளில் நான் பயன்படுத்தப்படுவதற்காக தேவன் உங்கள் மேல் ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. தேவனுடைய ராஜ்யத்திற்காக ரட்சிக்கப்பட்ட, இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் எவராய் இருந்தாலும் சரி, எவர்களாய், whosoever it may be, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் ஏதாயிலும் ஒரு விதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் உங்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, நல்ல விசுவாசிங்க, நல்ல விசுவாசிங்க, ஆனா no time for God, no time to have fellowship with God, no money to give for his kingdom. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய தேவனுக்காக நேரம் கொடுக்க முடியவில்லை, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள நேரம் செலவழிக்க முடியவில்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்காக பணம் கொடுக்க எனக்கு முடியவில்லை. எல்லாத்துக்கும் கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாவற்றுக்கும் செலவு பண்ணுகிறோம். ஏபி 24,000 ரூபாய் வந்தாலும் 24,000 ரூபாய் கொடுக்கிறேன். ஏன் கொடுக்கிறேன்னு சொன்னா, என்ன பிடிக்கிறவான்? ஃபீஸை பிடிங்கிருவான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கூட அவருக்கு கொடுக்காதனால என் ஃபீஸை பிடுங்கவே இல்லை. பார்த்தீங்களா? ஆமா, ஆமா. உங்களிலே கர்த்தர் ஃபீஸ் பிடுங்குவார். ஆனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை எவ்வளோ இருளாய் போயிருக்கு தெரியுமா? செய்யவே மாட்டார், ஒரு நாள் செய்யவே மாட்டார். ஒரு நாள் அவர் காட்டு மிராண்டி கடவுள் அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு அன்புள்ளவர், தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர். ஒரு நாள் செய்யவே மாட்டார். ஆனா நான் செய்ய வேண்டும் என்று என் மேல ஆசை அவருக்கு உண்டு, ஒரு எதிர்பார்ப்பு, விருப்பம் அவருக்கு உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்திற்கு அடுத்தவைகளில் எதை குறித்து ஒரு பாரம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதோ, எதை குறித்து ஒரு வாஞ்சை உங்களுக்கு உண்டாயிருக்கிறதோ, அந்த காரியத்தை அப்படியே ஆண்டவர் மேல அப்படியே பாரத்தை போட்டு அந்த காரியத்தை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவது உங்கள் கண்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என்றைக்கு கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்தாரோ, தம்மண்டையில் உங்களை சேர்த்து கொண்டாரோ, அன்றைக்கே கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த, சபைக்கு அடுத்த, ஊழியத்திற்கு அடுத்தவைகளில் ஏதாயிலும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்படியாய் உங்களின் மேலே தம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார், தம்முடைய ஆவியை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பொறுப்பு கொடுத்தா தான் செய்வேன்னு சொல்லி. அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக கர்த்தர் எவர்களெல்லாம் சேர்த்திருக்கிறாரோ அவர் எல்லாருக்குமே பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் எல்லாருமே கர்த்தர் அவருடைய ஆலயத்தின் வேலைகளை, பணிமுட்டுகளை செய்யும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் சாதாரணமா ஒரு காரியமா இருக்கலாம். சபைகளிலே பாய் மடிக்கிறது கூட ஒரு ஊழியம். பாருங்க, பாய் மடிக்கிறது கூட ஒரு ஊழியம். மதுரையிலே ஒரு பெரிய சபை, அந்த பெரிய சபையில சாயந்தர நேரத்தில் கார்ல வந்து இருக்கிற அந்த செடி கொடிக்கெல்லாம் தண்ணி, ஹோஸ்ல தண்ணி அடிக்கிறாங்க. யார் தெரியுமா? மதுரையிலே ரொம்ப பிஸியா இருக்கிற ஃபேமஸ் டாக்டர்ஸ் ஒரு 3-4 குடும்பங்கள் வந்து எல்லா பூச்செடிகளுக்கும் வாரம் தோறும் பாஸ்டர் அதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், அவர்களுக்கு அந்த நாளில் தான் ஃப்ரீ. அந்த கிடைச்ச ஒரு நாளில் அவங்க அந்த வேலையை செய்ய விரும்புகிறாங்க, அந்த வேலையை செய்ய விரும்புவாங்க டாக்டர்ஸ். அதனால் நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் வந்து எல்லாம் ஆளுக்கு ஒரு ஓஸ் எடுத்து தண்ணி அது சொல்லலை. ஏதாகிலும் சும்மா கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக எந்த விதத்திலும் பயன்படுத்தப்படாத ஒரு பாத்திரமாக நீங்கள் ஒரு நாள் இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு நாளும் தேவனுடைய வீட்டிலே பாத்திரங்கள் இருக்குதான். சில பாத்திரங்கள்
கனத்திற்குரியவைகள் சில பாத்திரங்கள், கனவீனத்திற்குரியவர்கள் சில பாத்திரங்கள் எங்க இருக்குன்னு தெரியுமா? உங்க வீட்டில் இல்ல, எங்க இருக்கு பாருங்க பாருங்க. வெரி குட் வெரி குட். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம் வாசித்து பாருங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும், மரம் உண்டு, மரப்பாத்திரம் உண்டு, மண்ணிலான பாத்திரம் உண்டு. அப்புறம் அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரம் அல்ல, பொன் பாத்திரம் மாத்திரம் அல்ல, மரப்பாத்திரங்கள் உண்டு, மண் பாத்திரம் உண்டு. மரப்பாத்திரம் என்ன? மரப்பாத்திரத்தில் என்ன போடலாம் சொல்லுங்க? மரத்திலான பாத்திரத்தில் என்ன போடலாம்? உப்பு போடலாம். என்ன 4-5 பத்தி தான் தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியல. உப்பு போடலாம், மரப்பாத்திரத்தில் உப்பு போடலாம். உப்பு போட்டால், மரப்பாத்திரத்தில் உப்பு போட்டால் அந்த உப்பு கெட்டு போகாது. எப்படிங்க? மரப்பாத்திரத்தில் போட முடியாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் தப்பாக செஞ்சுருக்காங்க. ஆமாம், அப்படியே இதெல்லாம் மிளகா வத்தல் தூள்லாம் சாரம் இல்லாமல் போயிடும் மரப்பாத்திரத்தில். மண் பாத்திரத்தில் என்ன போடலாம்? எப்படிங்க? சமையல் பண்ணலாம். வெரி குட். என்ன பண்ணலாம்? மீன் குழம்பு வச்சா மண் பாத்திரத்தில், கருவாட்டு குழம்பு வச்சா அடாடாடாடா மண் பாத்திரத்தில் ஆப்பம் சுட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? மண் பாத்திரத்தில் இருக்குதா? ஆமாம், மண் பாத்திரம் இருக்கு, மரப்பாத்திரம் இருக்கு, பொன் பாத்திரம் இருக்கு, வெள்ளியிலான பாத்திரம் இருக்கு. சில பாத்திரம் எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, எஜமான் எடுத்து எந்த கிரியைகளுக்கும். வாசித்து பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான எஜமான் எடுத்து பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையிலே நீங்க ஒரு கால் மண்ணு பாத்திரமா இருக்கலாம், மர பாத்திரமா இருக்கலாம், அல்லது எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கலாம். ஆனா ஏதாயிலும் ஒரு விதத்திலே தேவனுடைய வீட்டிலே நீங்கள் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களா இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். பாத்ரூம்ல இருக்கிற கப்பை அப்படியே மாங்கு தேய்ச்சி கழுவுன்னு அவசியமே இல்லை. பாத்ரூம்ல இருக்கிற கப்பை, அதனால பால் வாங்குற பாத்திரத்தை அப்படியே ஏனோதான்னு சொல்லி கழுவி பால் வாங்க முடியாது. சில பாத்திரத்துல கர்த்தர் ரொம்பவே தேய்க்கிறார். கஷ்டமா தான் இருக்குது, ரொம்பவே தேய்க்கிறார். அந்த விசுவாசிகளுக்கு என்னன்னா, என்ன மாத்திரம் ஆண்டவர் இப்படி தேய்க்கிறாரே, அந்த விசுவாசி தேய்க்கிறதே இல்லையே. ஏமா, அது பாத்ரூம்ல இருக்கிற பாத்திரமா? ஆமா, பாத்ரூம்ல இருக்கிற பாத்திரம். அதை எப்பயாயிலும் ஒரு நாள் தேய்ச்சா போதும். ஆனா உன்னை தேய்க்கிறான்னா ஏதோ மேலான ஒரு காரியத்திற்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களா? உங்களை மாத்திரம் கர்த்தர் உணர்த்துற மாதிரி தெரியுது. உங்களை மாத்திரம் மற்றவங்க எல்லாம் அப்படி கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம இருக்கிறது போலவும் உங்களை மாத்திரமே கர்த்தர் திரும்ப உங்களை சுத்தியே பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள். ஆமென் சொல்லுங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதற்காகவே கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஏதாயிலும் ஒரு விதத்துல, ஏதாயிலும் ஒரு காரியத்துல நீங்கள் உங்களை கர்த்தருடைய வேளையிலே நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டவர்களாக, ஆமென் சொல்லுவீங்களா, ஈடுபடுத்திக் கொண்டவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நேரம் முடிந்து விட்டது. இந்த காரியம் நீங்கள் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். இந்த காரியம் நீங்க சும்மா சபைக்கு வந்து போய்கொண்டு ஏதோ ஞாயிற்றுக்கிழமையில் பிரசங்கத்தை கேட்டு ஆராதனையை பார்த்து ஆராதித்தல்ல, ஆராதனை செய்வதை பார்த்து விட்டு பிரசங்கம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு நல்ல விசுவாசிதான், குறை சொல்ல முடியாது, அப்படி வாழ அல்ல. ஏதாயிலும் ஒரு விதத்தில் நீங்கள் தேவனுடைய சபைக்காய், தேவனுடைய ராஜ்யத்திற்காய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உங்களை தெரிந்து கொண்ட நாளிலேயே கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாவே கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துகிறதை, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறதை, கர்த்தர் அந்த நிலையிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதை நீங்கள் அனுபவிப்பதை பார்க்க முடியும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா.
என்னையும் கர்த்தர் பயன்படுத்துகிறாரே என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். பயன்படுத்துவார், பயன்படுத்துவார். அதற்காகவே கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆமா, சும்மா மூளையில கிடந்தவங்களா இன்னைக்கு நல்லா ஜெபிக்கிறவங்களாய் மாறி இருக்கிறாங்க. ஆச்சரியம், ஆச்சரியம். கழுவுற மீன்ல நழுவுற மீனாய் இருந்தவர்களா இன்றைக்கு ஆசையாய் வாஞ்சியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தங்களை அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்தாங்க. அதில் கர்த்தர் தங்களை ஆஸ்வதிக்கிறதை பயன்படுத்துகிறதை பார்த்து அவர்களுக்கு அளவில்லா சந்தோஷம், அளவில்லா திருப்தி. அவை அதை தொடர விரும்புகிறார்கள். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய சபைக்காக, அவருக்காக ஏதாயிலும் ஒரு விதத்திலே நீங்கள் பயன்படுத்தப்படும்படியாய் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். கர்த்தர் உங்களை தம்மண்டையில் சேர பண்ணி இருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய வேலையை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். இது எதுவும் உங்கள் பார்வைக்கு முக்கியமற்றதாக போய்விடக்கூடாது. இவைகள் எதுவும் உங்கள் பார்வைக்கு அற்ப காரியமாக போய்விடக்கூடாது. அப்படியே நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? சீக்கிரமாய். இன்னைக்கு பரத்திருந்து உங்களுக்கு கர்த்தர் தருகிற இந்த ரேமா வார்த்தை, ரேமா வார்த்தை, கர்த்தர் நீங்கள் இருக்கின்ற எந்த மோசமான நிலையில் கிடந்திருந்தாலும் வாழ்ந்து வந்தாலும் கரம் நீட்டி உங்களை தூக்கி எடுத்து பிரித்து எடுத்து தம்மண்டையில் சேர்த்து கொண்டு அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்பதை உங்களுடைய பார்வையிலே இந்த மூன்று காரியங்களும் ஒரு நாளும் முக்கியமற்றதாக போய்விடக்கூடாது, அற்பமானதாக போய்விடக்கூடாது. It should not be a insignificant one. Is it a small thing? Is it a insignificant thing? இதான் மோசே அன்றைக்கு அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி. அதே கேள்வியை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார். உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார். திரும்பி வந்ததை செய்து வந்த அந்த பழைய காரியங்களை, பழைய நண்பர்களின் சகவாசத்தை இருதயம் விரும்பி இருதயத்தில் திரும்பி பார்க்கிறீர்களோ, இருதயத்தில் நினைத்து பார்க்கிறீர்களோ, அப்படியானால் உங்களை பிரித்து எடுத்ததை நீங்கள் முக்கியமற்றதாக, முக்கியமில்லாததாக பார்க்கிறீர்கள், அற்பமான ஒன்றாக பார்க்கிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருப்பார். என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து ஆண்டவரே, ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உணர்வுகளாய் கர்த்தர் மாற்றி இருப்பதற்காய் உமக்கு நன்றி. நீ பேசுகிறதை நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நம்முடைய பிள்ளைகள் கேட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தம் கேட்டு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே மனதின் ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தீர்மானங்களில் நிலைத்திருக்க, அந்த தீர்மானங்களிலே தொடர கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாருங்க. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கரம் பிடித்து ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தொடர்ந்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.